ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கான காணொளி ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா பெட்ரோ டாலர்லேருந்து வெளியேறிய சவுதி நேரா சைனா கூட கை கொடுத்துருக்காங்க. ரஷ்யா எடுத்த முடிவால இப்ப சைனாவிற்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. G7 நாடுகளால் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. இதுல ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய முடிவு எடுக்கப்பட்டது. இந்த பைடனும் யூரோப்பியன் யூனியன் நாட்டு தலைவருக்கும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு பெரிய ஆப்பா ஒண்ணு வச்சுட்டாங்க. அண்ட் ஃபைனலா கியூபால ரஷ்யாவின் நீர்மூழ்கி காசன் இருப்பதையும் அங்க அட்லாண்டிக்ல ஏற்படும் டென்ஷனையும் நாம கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. ஹியர் த யூஎஸ் கம்ஸ் இன் டு த பிளே. எஸ், யூஎஸ் இப்ப கியூபாக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னும் G7 நாடுகளால் எடுக்கப்பட்ட சில முக்கிய முடிவுகளையும் இன்னைக்கு டைம் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த காணொலியில. ஸோ சண்டே கொஞ்சம் ஜியோ பாலிட்டிக்ஸை இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க இன்னைக்கான காணொலியை நம்ம விரிவா பார்க்கலாம். நம்ம ரொம்ப இயர்லியராகவே கியூபன் டென்ஷனையும் அட்லாண்டிக் டென்ஷனையும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஹெவனால இருக்கும் காசன் சப்மெரினையும் அட்மிரல் கூர்ஷ்கோவையும் தொடர்ந்து அமெரிக்கன்ஸ் அமெரிக்க கடல் பகுதிக்குள்ள இருந்த மாதிரியே கண்காணித்து வந்தாங்க. ஆனா இப்ப நேரா கியூபாக்குள்ள அமெரிக்கன்ஸ் USS ஃபாஸ்ட் அட்டாக் சப்மெரினை அனுப்பியிருக்காங்க. இதை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. பிகாஸ் மிகப்பெரிய டென்ஷன் இப்ப கியூபால அமைஞ்சிருக்கு. கியூபன் கவர்மெண்ட்டுக்கு USS ஹெலினா சப்மெரின் வரது தெரியும். ஆனா காசன் வருகையும் காசன் இப்ப கியூபால ஹால்ட் ஆகி இருப்பதனால அமெரிக்கன் சப்மெரினும் இங்க வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய டென்ஷனை உருவாக்கும் கரீபியன் சேல அப்படின்னு கருதி USS ஹெலினாக்கு அப்ரூவல் கொடுக்காம மறுக்கிறாங்க கியூபன்ஸ். அதையும் மீறி அமெரிக்கன்ஸ் USS ஹெலினா அப்படிங்கிற ஃபிளீட்டை கொண்டு போய் இப்ப கியூபால நிறுத்திருக்காங்க. இதை பத்தி யூஎஸ்இன் நேஷனல் செக்ரட்டரி ஜாக் சுலிவான் என்ன சொல்றாருன்னா, எஸ், இது மாதிரி நாங்க ஏற்கனவே பண்ணியிருக்கோம், இன் ஃபியூச்சரும் இது மாதிரி நாங்க தேவைப்பட்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப ரஷ்யன்ஸ் அவங்களுடைய நீர்மூழ்கியை கொண்டு போய் நேட்டோ நாடுகள்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டினா சும்மா இருப்பாங்களா? இப்ப USS ஹெலனா அப்படிங்கிற ஃபாஸ்ட் அட்டாக் சப்மரின் எங்க இருக்குன்னா கியூபாவின் கவுண்டனேம் அப்படிங்கிற நேவல் பேஸ்ல டாக் செய்யப்பட்டிருக்கு. இது போக தம்பி கனடாவும் அவனுடைய HMS மர்கட் ப்ரூக்கி அப்படிங்கிற பெட்ரோல் வெசலையும் கொண்டு வந்து ரஷ்யன் ஃப்ளூட்டில் இருக்கும் அதே ஹெவனா ஹார்பர்ல டாக் பண்ணியிருக்காங்க. கனடா வந்திருப்பது ஆஸ் யூஷுவல் ஒரு போர்ட் விசிட் தான். இவங்க ஜூன் 14 இருந்து 17 வரை கியூபாக்குள்ள இருப்பாங்க. இது ஏற்கனவே அவங்க பிளான் செய்யப்பட்ட பிளான்ட் போர்ட் விசிட் தான். பட் அமெரிக்கன்ஸ் இப்ப எதுக்கு தேவையில்லாம அத்துமீறி உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரிய வரல. பட் நம்ம ஆயுதம் அறிவும் சேனலை பார்க்குற உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவின் நியூக்ளியர் சப்மெரின் வந்திருக்கும் வருகையால பேனிக் ஆன அமெரிக்கன்ஸ் அவங்களோட சப்மெரினை கொண்டு வந்து கியூபால நிறுத்தி நமக்கு தெரியாம ஏதாச்சும் நியூக்ளியர் மிசைல கியூபாக்குள்ள வைக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த கியூபாக்குள்ள என்னதான் பண்றாங்க ரஷ்யன்ஸ் அப்படின்னு மானிட்டர் பண்றதுக்காகவும் தான் இப்ப அமெரிக்கன்ஸ் கியூபாக்குள்ள அத்துமீறி இருக்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரஷ்யன் நியூக்ளியர் சப்மெரின் அமெரிக்காவுக்கு இவ்வளவு நெருக்கமா வர அளவுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க, அமெரிக்காவின் பவர் அந்த அளவுக்கு இருக்கு, ஃபீல் ஷேம் ஆஃப் யூ அப்படின்னு சொல்றாரு. சரி, ரஷ்யன்ஸ் இவ்வளவு நெருக்கமா வருவதே தன்னுடைய சுப்பீரியாரிட்டிக்கு அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம வீட்டு வாசல் வர நேட்டோ வந்திருப்பது நமக்கு அசிங்கம்னு ரஷ்யா நினைக்காதா? அதை ஏன் நீங்க யோசிக்கல? அதே மாதிரி ரஷ்யாவின் நீர்மூழ்கி ஒண்ணு மிசைலோட கியூபாக்குள்ள இருக்குது, இது அவங்களுடைய பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு பயந்துகிட்டு கியூபாக்குள்ள அத்துமீறி உங்க சப்மரின் ஒண்ணு நிப்பாட்டி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா நேட்டோங்கிற பேர்ல ஐரோப்பிய ஒன்றியத்துல பின்லாந்துல இருந்து கீழே வர அப்படியே ரஷ்யாவை சுத்து போட்டு உங்களுடைய பவர் அங்க பிரசன்ஸை காமிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நியூக்ளியர் வெப்பன்ஸையும் அங்க டெப்ளாய் செஞ்சிருக்கீங்க. அப்ப ரஷ்யாவும் அவங்களுடைய பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு ஒவ்வொரு நேட்டோ நாடுகளையும் அவங்களுடைய பிரசன்ஸ் வச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? ரஷ்யா பண்ணா அது மற்ற நாட்டா இன்வைட் பண்றதுக்கு சமம். நீங்க பண்ணீங்கன்னா அது உங்களுடைய பிராந்திய ஸ்திரத்தன்மையை காப்பாற்றுறதுக்கு செய்யப்படும் ஒரு ஆக்டிவிட்டி. இப்ப கியூபாக்குள்ள அமெரிக்கா அப்ரூவல் இல்லாம அவங்களுடைய நியூக்ளியர் சப்மரீனை உள்ள டாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப சைனா தைவான் கிட்ட பண்றதுக்கும் இங்க அமெரிக்கா கியூபா கிட்ட பண்றதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அவனும் சைனாவின் ஒரு கன்சர்ன் இல்லாம உள்ள போயிட்டு வரான். இப்ப இங்கேயும் கியூபாவின் கன்சர்ன் இல்லாம அமெரிக்கன்ஸ் உள்ள போயிட்டு வராங்க. அப்போ உங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆனா நீங்க சுப்ரீம் பவர்னால உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, அவங்க சுப்ரீம் பவர் இல்லாதனால அவங்களை எதிர்த்து நீங்க பேசுறீங்க. அவ்வளவுதான வித்தியாசம். இதைதான் புட்டின் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அமெரிக்கன்ஸ் நேஷன்ஸை ஈக்குவலா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, இந்த ரீஜனல் இன்ஸ்டெபிலிட்டியை இவங்க தான் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு புட்டின் சொல்லியிருக்கிறாப்ல. இதுல என்ன தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? கரெக்டே தானே? இப்ப கியூபால ஒரே நேரத்துல ரஷ்யன்ஸ், அமெரிக்கன்ஸ், கனடியன் பிரசன்ஸ் இருப்பதனால அட்லாண்டிக்கும் கரீபியனும் ரொம்ப பேனிக்கான மோடுக்கு தள்ளப்பட்டு இருக்கு. இப்ப என்ன வேணாலும் அங்க நடக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்ஸ் ரஷ்யன் பிரசன்ஸ் அங்கிருந்து போனதுக்கு பிறகுதான் அமெரிக்காவின் பனிஷ்மெண்ட் கியூபாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கியூபா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. பட் இதற்கான சைடு எஃபெக்ட் கண்டிப்பா கியூபாக்கு இருக்கும். செக்யூரிட்டியா இருக்கட்டும், இல்ல டிப்ளமேசியா இருக்கட்டும், இல்ல எக்கனாமிக்கலா இருக்கட்டும், மூணுலயுமே பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் ஆயிட்டாங்க. இனிமேல் பைடன் இந்த வரப்போறும் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா அதை யூரோப்பியன் யூனியன் நாட்டு தலைவர்கள் எல்லாரும் அமெரிக்காக்குள்ள வந்து பைடனுக்கு ஆதரவா ஓட்டு போட்டா மட்டுமே. ரஷ்யா அவங்களுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல டாலரை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது மூலமா டிசம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சைனா இப்ப குஷின்னு இருக்காங்க. ஏன் இனிமேல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் வெறும் ரூபாய் யுவான்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க? அப்ப இது ரஷ்யாவுக்கு லாபமா இல்ல அமெரிக்காவுக்கு லாபமா அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு லாபம் மாதிரி தான் தெரியும்.
ஏன்னா டாலருக்கு நிகரான ரூபலின் மதிப்பு குறைஞ்சிருக்கு. ஆனா இன்டெப்தா பார்த்தா தான் தெரியும் ரஷ்யாவிற்கு லாபம் அப்படின்னு. ஆனா அதை விட சைனாவுக்கு மிகப்பெரிய லாபம். ஏன் ரஷ்யாவிற்கு லாபம் அப்படின்னா, ரஷ்யா அதிகமா ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடு அண்ட் பல நாட்டுலயும் அவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் ஒரு நாடு. ரஷ்யாக்குள்ள யாரும் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மேற்குலக நாடுகளால் போடப்பட்ட எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அங்க வருது. அதுவே இப்ப ரஷ்யாவிற்கு ரொம்ப பாசிட்டிவா போயிடுச்சு. இப்ப ரஷ்யா எப்படி யோசிச்சிருக்காங்கன்னா, அதான் ஏற்கனவே நம்ம மேல பொருளாதார தடையை போட்டாங்களே, பல மேற்கத்திய கம்பெனிகளும் ரஷ்யால பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆஸ் எ ரிசல்ட்டா. சோ இப்ப வெஸ்டர்ன் கரன்சியா, குறிப்பா அமெரிக்கன் கரன்சியான டாலரை என்டையரா நம்ம கட் பண்ணோம்னா எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு ரஷ்யா இப்ப கிளவரா கணக்கு போட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. பல பிசினஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரஷ்யால டாலர்ல நடந்தாதான் இவங்க டாலரை கட் பண்ணா அவங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். அதாவது ரஷ்யாவிற்கு. ஆனா அதுக்கு தான் அங்க ஒரு வழியே இல்லையே. ஈஸியா அமெரிக்கன்ஸ் வழிவகுத்து கொடுத்துட்டாங்களே எக்கனாமிக் சாங்ஷன் அப்படின்னு. அதனால இப்ப ரஷ்யால பல பிசினஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் டாலர்ல இல்ல. இப்ப டாலரை கட் பண்ணா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு கணக்கு போட்டு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ரஷ்யாவின் ரூபலின் மதிப்பு டாலருக்கு நிகரா குறைஞ்சா கூட அது ரஷ்யாவை பாதிக்காது. ரஷ்யாவிற்கு இனிமே டாலர் தேவையில்லை. அதனால டாலருக்கு எதிராக ரூபலின் மதிப்பு எவ்வளவு குறைஞ்சாலும் அது ரஷ்யாவை பாதிக்க போறது இல்ல. பிகாஸ் ரஷ்யா டைரக்டா ரூபலை வச்சு இனிமேல் டாலருக்கு வர்த்தகம் செய்யாது. அதுதான் இங்க கோர் கான்செப்டா ரஷ்யா ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் புட்டினின் கனவும் இதுதான். டாலரை சுத்தமா அவங்க நாட்டுல இருந்து அகற்றணும். அது மூலியமா நியூ வேர்ல்ட் ஆர்டரை கிரியேட் பண்ணணும். ரஷ்யால நடந்த மாதிரியே ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா இருக்கும் பல நாடுகளும், குறிப்பா பிரிக்ஸுக்குள்ள இருக்கும் நாடுகளும் இதே ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நியூ வேர்ல்ட் ஆர்டர் கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஈக்குவலான நியூ வேர்ல்ட் ஆர்டரை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு புட்டினின் பிளான், புட்டினின் கனவு இதுதான். இது எப்படி சைனாவுக்கு சாதகமா போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனா மிகப்பெரிய ஏற்றுமதி நாடுகள்ல ஒண்ணு. நிறைய எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் பாகங்களை அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்க முடியாத நாடுகள் சீப் அண்ட் பெஸ்டா சைனா கிட்ட இருந்து வாங்குவாங்க. அதே மாதிரி சைனா கிட்ட இருந்து பல நாடுகளும் ஆயிலா வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது போக சைனா அவனுடைய டெப்ட் ட்ராப் மூலமா சில நாடுகள் கிட்ட கடனா யுவான் கரன்சி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி பல நாடுகள் கிட்டயும் சைனாவின் யுவான் அப்படிங்கிறது புழக்கத்துல இருக்கு. இது மூலமா ரஷ்யா கிட்ட வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நாடுகள் ஈவன் ரூபல் இல்லைனாலும் யுவானை வச்சு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவை சொல்லலாம். இப்போ ஸ்ரீலங்கா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஸ்ரீலங்கன் ரூபியின் மதிப்பு ரூபாயை விட ரொம்ப கம்மியா இருக்கு. ரூபலுக்கு ஈக்குவலா ஸ்ரீலங்கா ₹2 கொடுக்க வேண்டிய இடத்துல யுவான் ₹1 கொடுப்போம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த வகையில ஸ்ரீலங்கா கிட்ட யுவான் கை இருப்பு இருந்துச்சுன்னா, ஸ்ரீலங்கன் ரூபியை விட டைரக்டா ஸ்ரீலங்கா யுவானை வச்சு ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிடுவாங்க. இது ரஷ்யாவுக்கும் ஓகேவா இருக்கும், ஸ்ரீலங்காவுக்கு அட்வான்டேஜா இருக்கும். அதே மாதிரி சைனாவுக்கு மிகப்பெரிய குஷியா இருக்கும். இது மூலமா சைனாவின் யுவானின் புழக்காட்டம் அதிகமா இருக்கும். ஏன்னா இவன் தான் டெப்ட் ட்ராப் மூலியமா பல சின்ன நாடுகள்கிட்டயும் யுவானை கொடுத்து அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கானே. அதுதான் காரணம். ஸோ ஆஸ் எ ரிசல்ட்டா இங்க 100% ரூபல் ட்ரேட் நடக்கிற இடத்துல 80% ரூபல் ட்ரேட் நடக்கும், 20% யுவான் நடக்கும். அந்த 20% யுவான் அப்படிங்கிறது சைனா வேலையே செய்யாம சைனாவுக்காக மத்தவன் வேலை செஞ்சு கொடுக்குற அமௌண்ட். அவ்வளவுதான். ஸோ சைனா அவன் வளர்ச்சிக்கு வேலை செய்ய வேணாம் இனிமே. மத்தவன் வேலை செஞ்சாவே போதும் சைனாவிற்கு. ஈஸியா அவன் ஃபர்ஸ்ட் நாடா வந்துருவான். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். டாலர்லயும் ட்ரேட் பண்ண முடியாது. ரூபலின் மதிப்பும் அதிகமா இருக்கு. யுவானும் இல்ல அப்படிங்கிற ஒரு நாடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இல்ல இந்தியாவை இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். இந்தியா ரஷ்யா கிட்ட ரூபல் அப்படிங்கிற ஸ்கீம்ல ஓஸ்டாக் மூலமா இங்க ஒரு அக்கௌண்ட்டும், அதாவது இந்தியால ரஷ்யன் ரூபல் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காகவும் ரஷ்யால இந்தியன் ரூபே எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காகவும் அக்கௌண்ட்டுகள் ஓபன் செய்யப்பட்டு வாஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை இனிஷியேட் பண்ணாங்க. இது மூலியமா ரூபால ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் நடந்துச்சு. ஆனா ரஷ்யாவை விட இந்தியாவின் வாங்கும் திறன் அதிகமா இருந்ததுனால இந்தியாவின் கரன்சி ரஷ்யால அதிகமா டம்ப் ஆச்சு. இந்தியாவின் கரன்சி பெரிய அளவுக்கு பல நாடுகளாலும் புழக்காட்டத்துல இல்ல. சோ ரஷ்யா அதை பயன்படுத்த முடியல. அதனால ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா யுவான்ல கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரூபியை விட யுவானின் புழக்காட்டம் அதிகமா இருந்துச்சு. ரஷ்யா யுவானை இந்தியா கிட்ட ப்ரிஃபர் பண்ணாங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஏக பொருத்தம். இந்தியா எங்க யுவானுக்கு போவாங்க? இது மாதிரி சிக்கலை தவிர்க்க தான் பிரிக்ஸ் கேமுக்கு வருது. பிரிக்ஸ்ல இருக்கும் நாடுகளுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பைலேட்டரல் ட்ரேட் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா இன்டர் கரன்சி ட்ரேட் செய்வாங்க. அப்படியும் இல்லைன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல அவங்க நாட்டுடைய கரன்சியை உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதற்கு ஈக்குவலான வேற நாட்டுடைய கரன்சியை எடுத்துப்பாங்க. அதை வச்சு மற்ற நாடு கூட ட்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பிரிக்ஸ் நாட்டுக்குள்ள இருக்கும் நாடுகளுக்கு கிடைக்கும் அட்வான்டேஜ். இது போக நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கும் என்ன பண்ண போறாங்க, பிரிக்ஸ் காயின் அப்படின்னு அடுத்த 6 மாசத்துக்குள்ள புதுசா ஒரு காயினை கொண்டு வர போறாங்க. இதை வச்சு பிரிக்ஸ் நாடுகள் அவங்களுக்கு இடையே வர்த்தகம் செஞ்சுக்கலாம். இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம டி-டாலரைசேஷனுக்கு அப்படியே போய் கனெக்ட் பண்ணலாம். இந்த பிரிக்ஸ் டி-டாலரைசேஷன், இந்த பெட்ரோ டாலர் அப்படிங்கிற டேர்ம் என்ன, இதோடைய இம்பாக்ட் டி-டாலரைசேஷனை எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னு தெரியாதவங்க நம்ம சேனல்லயே இந்த மூணுத்துக்குமே பிரிக்ஸ்னா என்ன, பெட்ரோ டாலர்னா என்ன, டி-டாலரைசேஷன் என்ன அப்படிங்கிற மூணுத்துக்கான தெளிவான காணொலி நம்ம பதிவு பண்ணி போட்டிருக்கோம். ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க, கிளியரா உங்களுக்கு புரிய வரும். சரி, இப்ப இது ஒன்று டி-டாலரைசேஷனுக்கான ஸ்டெப்பா போயிடுச்சா?
இப்ப இன்னொன்னு 1944ல பிரிட்டன் வுட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் யுஎஸ்-ஆல் போடப்படுது யுஎஸ்க்கும் சவுதிக்கும் இடையே. இது மூலமா இனிமேல் ஆயில் வாங்கணும்னாலும் விற்கணும்னாலும் யுஎஸ் கரன்சியை தான் பயன்படுத்தணும். பிரைமரி ரிசர்வ் கரன்சியா யுஎஸ் தான் இருக்கணும் அப்படின்னு இந்த டீல் ஒன்று போடப்பட்டது. அப்பையிலிருந்து இப்ப வர பெட்ரோ டாலர் தான் எல்லாமே. ஆனா பிரிட்டன் வுட் அக்ரிமெண்ட் 80 வருஷம் தான். அதன்படி ஜூன் 9, 2024 இதோடைய அக்ரிமெண்ட் டேர்ம் முடியுது. சவுதியின் டேர்ம் முடிஞ்ச உடனே பெட்ரோ டாலர்ல இருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சவுதியின் இந்த முடிவுக்கு யார் காரணம் அப்படின்னு நினைச்சா பல பேரும் சைனா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையாலுமே சைனா இல்ல. சைனா ஆதாயம் அடைஞ்ச ஒரு நாடு தான். ஆனா சவுதி இதுல இருந்து வெளியே வந்ததுக்கு முழுக்க முழுக்க அமெரிக்கா தான் காரணம். எஸ்பெஷலி பைடன் தான் காரணம். அதை பத்தி தெளிவான காணொலியும் நான் போட்டிருக்கேன். சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கும் ரிலேஷன்ஷிப் பைடனால எப்படி முறிஞ்சது அப்படிங்கிறதுக்கான காணொலிக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லைக் பட்டன்ல கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. எல்லாமே மஸ்ட் வாட்ச் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது. கண்டிப்பா பாருங்க. அதன்படி இந்த பழைய பகையினால எம்பிஎஸ் இந்த முடிவை எடுக்கிறாரு. சரி, பெட்ரோ டாலருக்கு பதிலா சவுதி எங்க போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா பக்கம் அந்த காத்து வீசுது. சைனாவும் கண்ணா 2வது லட்டு ஆசையா அப்படின்னு இப்ப டபுள் குஷில இருக்கிறாங்க. சவுதி சைனாவை நம்ப ஸ்ட்ராங்கான காரணம் யெமனி ஹவுதிகளுக்கும் சவுதிக்கும் இருந்த பெரிய பிரச்சனையை ஈஸியா தீர்த்து வச்சாங்க சைனா. அதே மாதிரி ஈரான் சவுதி கிட்ட இருந்த பகையையும் தீர்த்து வச்சாங்க. இந்த 2 பகையும் தீர்த்து வச்ச காரணத்தினால சவுதியின் நம்பிக்கை பாத்திரமா சீனா மாறுறாங்க. இதனால இப்ப சீனா பக்கம் காத்து வீசுது. ஆனா சீனாவை நம்புறாங்க சவுதி அப்படின்னு சொல்றதை விட அமெரிக்கா மேல சவுதிக்கு இருந்த வெறுப்பு அப்படின்னா நாம இதை இன்டெப்தா பார்க்க முடியும். சவுதிக்கு அமெரிக்கா மேல இருந்த வெறுப்பை சைனா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால சைனா அந்த ரிசல்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சவுதி தான் ஒபக் நாடுகளே அதிகமா கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர். இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா கூட சவுதியுடைய கன்சூமர் லிஸ்ட்ல வெறும் டாலரை மட்டுமே வச்சு சவுதி கூட வர்த்தகம் பண்ணும் நாடுகள் எவ்வளோ, இன்கேஸ் டாலர் இல்லைனாலும் நான் பிளெக்சிபிளா மற்ற கரன்சி வச்சு சவுதி கூட வர்த்தகம் பண்ண ரெடின்னு சொல்ற நாடுகள் எவ்வளோ அப்படின்னு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அதன்படி யுவான் நீங்க கிளியர் எட்ஜ் எடுக்கிறதையும் யுவானுக்கு இங்க ஒரு லாபம் வரதையும் நீங்க பார்க்கலாம். சப்போஸ் சவுதி யுவானுக்கு போனாங்கன்னா சரி, சவுதி யுவானுக்கு போவாங்க, பெட்ரோ யுவானா இது மாறும் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா இப்ப ரீசெண்டா சவுதி சைனாவின் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி ப்ராஜெக்ட்லயும் பிஐஎஸ் அப்படின்னு சொல்லப்படும் பிஸ்லையும் சேர்ந்திருக்காங்க. இப்ப இந்த பிஸும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனாவையும் இணைக்க ப்ராஜெக்ட் எம் பிரிட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா வெஸ்டர்ன் பேங்கை தவிர்த்துட்டு ஈஸியா சவுதி பல நாடுகளிடையே உலக நாடுகளிடையே வர்த்தகம் செய்ய முடியும். இதனால சவுதிக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் இப்ப யூஎஸ்ஆல எங்கும் ஸ்விஃப்ட் வந்து சவுதியை பேன் பண்றாங்க, நீ இனிமேட்டு ஸ்விஃப்ட்ல இருந்து எந்த ட்ரேடும் பண்ண முடியாது, எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது அப்படின்னு பேன் பண்றாங்கன்னா சவுதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ராஜெக்ட் எம்பிரிட்ஜ் வழியா மற்ற நாடுகளிலேயே சவுதி ஈஸியா லிங்க் வச்சு அவங்களோட டிரான்சாக்ஷனை நடத்த முடியும். இதுதான் இந்த ப்ராஜெக்ட் எம்பிரிட்ஜ் வழியா சவுதி பெரும் ஆதாயம். சவுதி இண்டிபெண்டா செயல் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அண்ட் சவுதி டாலர் இல்லாம யுவான்ல வர்த்தகம் செய்ய தயாராகிறாங்க. அண்ட் அமெரிக்காவின் ஷிஃப்டை பைபாஸ் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க இஃப் நீடட். பெட்ரோ டாலர் மாதிரி பெட்ரோ யுவான் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆச்சு சைனா தடுக்க முடியாத சக்தியா உருமாறும். அது இந்தியாவுக்கு பெரிய தலைவலியா வரும். அதையும் நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனா இந்தியாவில யாருக்கு இப்ப பெரிய தலைவலியா இருக்கும்னா யூஎஸ்க்கு தான். ஏன்னா பெட்ரோ யுவான் அப்படின்னு வந்தா அது யூஎஸ் கம்ப்ளீட்டா சாப்பிட்டுடும். குறிப்பா டாலரை கம்ப்ளீட்டா சாப்பிட்டுடும். இப்ப அமெரிக்கா ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கிறாங்க. இப்ப ரஷ்யாவை எப்படி சாங்ஷன்ஸ் போட்டு அடக்கி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி சைனாவுக்கும் சாங்ஷன்ஸ் போட்டு அடக்கி வைக்கணும். ஆனா எவ்வளவுக்கு சைனா மேல சாங்ஷன்ஸ் போடுறாங்களோ அவ்வளவு சைனா செல்ஃப் சஸ்டைனா மாறும். செல்ஃப் சஸ்டைனா மாறிச்சுன்னா இப்ப ரஷ்யா எப்படி டாலரை பேன் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா அவங்க நாட்டு கரன்சிக்கு போனாங்களோ அதே ஒரு பாசிபிலிட்டி சைனாவுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கானால பேன் பண்ணாம இருக்கவும் முடியாது, பேன் பண்ணா சைனாவின் வளர்ச்சியை தடுக்காம இருக்கவும் முடியாது. இப்படி ஒரு சிக்கலை இப்ப அமெரிக்கா சிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் கிளியர் ஷாட்டா அமெரிக்கா சைனா மேல பல எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட பெரிய வாய்ப்பு இருக்கு. போட்டு ஆகணும். இல்லைன்னா டாலர் கம்ப்ளீட்டா வைண்ட் அப் ஆயிடும். அண்ட் இதற்கான வேலையை அமெரிக்கா இப்ப நடந்த G7 மாநாட்டில இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப அமெரிக்காவும் யூரோப் யூனியன்ல இருக்கும் பல நாடுகளும் சேர்த்து சைனாவின் ஈவிக்கு பெரிய ஒரு பேனை போட்டாங்க. யாரும் இப்ப சைனாவின் ஈவியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேன் யூரோப்பியன் யூனியன்ல. இது போக அமெரிக்கா இப்ப என்ன சொல்றாங்கன்னா சைனாவின் கன்சியூமர்ஸ் கிட்ட ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. என்னன்னா சைனா டபுள் சைடு ப்ராடக்ட்டை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. போத் மிலிட்டரி பர்பஸாவும் சரி கமர்ஷியல் பர்பஸாவும் சரி அப்படி இருக்கும் ப்ராடக்ட் தான் சைனா வித்துக்கிட்டு இருக்காங்க. ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரஷ்யாவை சொல்லலாம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவின் சாங்ஷன்ஸ் எப்ப வேணாலும் சைனா மேல விடும் அப்படிங்கிற ஒரு பயத்தை சைனாவின் கன்சியூமர்ஸ்க்கு மத்தியில கிரியேட் பண்ணியிருக்காங்க. 3வது விஷயமா 10 வருஷத்துக்கு உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி டீல கொடுத்திருக்காங்க அமெரிக்கா. இதுவும் இந்த G7 மாநாட்டில் நடந்த முக்கியமா ஐ கேச்சிங் பாயிண்டா இருந்திருக்கு. வெஸ்டர்ன் நாடுகள் கிட்ட சிக்கியிருக்கும் ரஷ்யாவின் அசட்ஸை இப்ப வெஸ்டர்ன் நேஷன்ஸ் ரஷ்யாவின் கன்சர்ன் எல்லாமே அதை வித்து அதுல வரும் லாபத்தையும் அதுல வரும் இன்ட்ரெஸ்டையும் எடுத்து உக்ரைனுக்கு
உக்ரைனுக்கு இந்த போருக்கு பயன்படுத்த கொடுக்க போறாங்க. இது இப்ப பெரிய கன்சர்னா புட்டினுக்கு மாறி இருக்கு. புட்டின் இதற்கான ரெஸ்பான்ஸ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் G7 கூட்டத்துல எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள். குறிப்பா இவங்க ஆக்சுவலா G7 கூட்டத்துல பேசுறதுக்கு வேற ஒரு பிளான்ல வந்திருப்பாங்க. ஆனா நடுவுல இந்த சவுதி எடுத்த பெட்ரோ டாலர் முடிவா இருக்கட்டும், ரஷ்யா எடுத்த ஸ்டாக் மார்க்கெட்டின் முடிவா இருக்கட்டும், இது ஃபுல்லாமே G7 நாடுகள்ல கொலாப்ஸ் பண்ணிருச்சு. இப்ப சைனாவை பத்தி பேச வச்சிருச்சு இந்த முடிவு எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான காணொலி இதுதான். இன்னைக்கான காணொலியில நாம எப்படி ரஷ்யாவின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டும் சவுதியின் பெட்ரோ டாலரின் முடிவும் சீனாவை எப்படி வளர்த்து விட போகுது அப்படின்னு நம்ம இன்னைக்கான காணொலியை பார்த்திருக்கோம். அண்ட் அமெரிக்கா இதுக்கு எப்படி செயலாற்ற போகுது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடலாம். அண்ட் உங்களை மாதிரி உங்க நண்பர்கள் பல பேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இனிமே இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நீங்க தெரியப்படுத்தலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோம் மேல். நன்றி, வணக்கம்.